நாம நான் வெர்பல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஸோ நெறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்டர்வியூஸ்ல ஃபேஸ் பண்றது ஃபர்ஸ்ட் திங் ஆப்டிடியூட் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ மேபி அது செகண்ட் ரவுண்டா கூட இருக்கலாம். நெறைய கம்பெனிஸ் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து பிகினிங்ல வந்து ரொம்ப ஹார்டான கொஷின்ஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம பிகினிங்ல என்ன பண்ணோம்னா ஈஸியான கொஷின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மீடியம் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் ஹையர் கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு நான் வெர்பல் ஆப்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குவிஸ் வீடியோ. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ் நம்மளுக்கு மேத் கான்செப்ட்ல தெரிஞ்சாதான் நம்மளால ஹையர் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். வாங்க நான் வெர்பல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா find the missing number in the series. So இந்த series of numbers என்ன கொடுத்திருக்காங்க 2 6 18 162. ஸோ நம்பர்ஸை பார்க்கும்போது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னா என்ன 2 6 8 16 18 இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா 1 3 7 9 13 15 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 2, செகண்ட் நம்பர் 6, தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 18. ஸோ எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்டர்னலாக மல்டிப்ளிகேஷன் ஆனால் தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து டபுளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 2. ஸோ 2 cross 3 பண்ணால் 6 கிடைக்கும். 3 cross 2 பண்ணாலுமே 6 கிடைக்கும். ஸோ காமனாக நம்ம 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது மல்டிப்ளை இன்டர்னலாக ஆயிருக்கு. ஸோ 2 cross 3 6. அப்போ 6 cross 3 பண்ணாலுமே நெக்ஸ்ட் நம்பர் 18 கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 18 cross 3 பண்ணால் என்ன சொல்யூஷன் கிடைக்குது 54 கிடைக்குது. சரி, நம்மளோட ஆன்சர் 54 தான் கரெக்டான ஃபோர்த் டிஜிட் நம்பர் அப்படின்னா 54 cross 3 பண்ணா எக்ஸாக்டா ஆன்சர் 162 வரணும். ஸோ கால்குலேட்டர் வேணா ஜென்ரலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 54 cross 3 பண்ணீங்கன்னா 162 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 162 ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா ப்ரீவியஸான நம்பர் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் என்ன எல்லா நம்பர்ஸாலையுமே 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 54 தான் நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர். அதுதான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட். ஸோ கொடுத்துருக்க வார்த்தைகள்லாம் பாருங்க. ஹட், டென்ட், கேரவன், பங்களா, காட்டேஜ். ஸோ இதில் நம்ம ஆட் ஒன் அவுட் ஒரு வார்த்தையை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். அதாவது கண்டுபிடிக்கணும். ஒரு வார்த்தை வந்து சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அதாவது அந்த வார்த்தை மற்றதோட கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது அது வேற கேட்டகரியில இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஹட்டுங்கிறது குடிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தங்குற ஹவுஸ் தான். டென்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஹவுஸ் தான். கேரவன் பார்த்தீங்கன்னா கேரவன் ஹவுஸ் கிடையாது, அது வெஹிக்கல். நெக்ஸ்ட் பங்களா அதுவும் தங்குற ஹவுஸ் தான். நெக்ஸ்ட் காட்டேஜ் அதுவுமே தங்குற இடம் தான். ஸோ இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு கேட்டகரியில இருக்குல்ல, அது என்ன வார்த்தைன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதான் கேரவன். ஸோ கேரவன் வந்து ஹவுஸ் கேட்டகரியில வராது, வெஹிக்கல் கேட்டகரியில வரும். ஸோ இந்த வார்த்தை தான் கேரவன் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which comes next in the sequence. ஸோ என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 4 9 16 லாஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா அடிஷன் நடந்திருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனோட நடந்திருக்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம வேற மாதிரி லாஜிக்காக நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 1 + 3 பண்ணா 4 வரும் கரெக்டா. நெக்ஸ்ட் 4 + 3 7 வர வாய்ப்பு இருக்கலாம் 3லே பண்ணியிருந்தா. ஆனா அங்க 7 கிடையாது 9 இருக்கு. நெக்ஸ்ட் 1 × 4 பண்ணா 4 கிடைக்கும். ஓகே, 4 cross 4 டிஜிட் வச்சு 4 cross பண்ணோம்னா அங்க வேற நம்பர்ல வரணும். ஆனா அங்க ஆட் நம்பர் இருக்கு. ஸோ அதனால மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஈவன் நம்பரோட நீங்க ஈவன் நம்பர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஈவன் ஆன்சர் தான் வரணும். ஈவன் நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். பட் இங்க ஆட் நம்பர் இருக்கு. ஸோ அடிஷன் தான் இன்டர்னலா நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 1 + 3 4 கிடைக்கும் கரெக்டா. 3ங்கிறது ஒரு ஆட் நம்பர். அப்ப 3ய வந்து டபுள் அப் பண்ணிருக்காங்க. ஆட் நம்பரை டபுள் பண்ணிருக்காங்க. எப்படின்னா 4 + 5 ஆட் நம்பரோட பிளஸ் பண்ணும்போது 9 கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் டிஜிட்டா. நெக்ஸ்ட் 5 அடுத்து என்ன ஆட் நம்பர் இருக்கு 7. ஸோ 9 7 ஆட் நம்பரால பிளஸ் பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி போன தடவை 7 ஆட் நம்பரோட நம்ம பிளஸ் பண்ணோம். இப்போ 9 ஆட் நம்பரோட நம்ம பிளஸ் பண்ணணும். ஸோ 16 + 9ங்கிற ஆட் நம்பரோட பிளஸ் பண்ணா ஆன்சர் 25. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்னலா ஆட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டையுமே பிளஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தடுத்த டிஜிட்டா. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரேண்டமா. ஸோ 4 + 5 பண்ணனால 9 கிடைச்சிருக்கு. 9 + 7 பண்ணனால 16 கிடைச்சிருக்கு. ஸோ 16க்கு அடுத்து இருக்கிற அந்த 7க்கு அடுத்து இருக்க ஆட் நம்பர் என்ன 9. ஸோ 16 + 9 25. ஸோ 25 தான் நம்மளோட ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 8, 28, 116, 584 லாஸ்ட் டிஜிட் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான் தெரியுது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு லாஜிக்கலாக தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே பிகர் நம்பர்ஸ். ஸோ இன்டர்னலாக வந்து டெவலப்பும் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் இல்லை அடிஷன் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க 8. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 28. ஸோ டெஃபினட்டாக வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குது இந்த 8க்குள்ளே. ஸோ இந்த 8 டேபிளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 8 கிராஸ் 3 பண்ணால் நம்மளுக்கு 24 வரும். ஸோ அந்த 24ஓட ப்ளஸ் 4 பண்ணால் 28 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த நம்பர் டிஜிட் நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கணும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டியான விஷயங்கள் தான் நம்ம செய்யணும். ஸோ 8 கிராஸ் 3 24னா 24ஐ காமனாக 4ஆல் ப்ளஸ் பண்ணி 28 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 28 கிராஸ் 3 பண்ணால் வேற நம்பர் கிடைச்சி நம்மளுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் 116 கிடைக்காது. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 116 வராது. ஸோ 28 கிராஸ் 3 பண்ணாமல் 28 கிராஸ் 4 பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா 112ஓட வழக்கம் போல் போன டிஜிட்டில் எப்படி 4 ப்ளஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுலையுமே 4 காமனாக ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 116 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 116 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி போன தடவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இந்த தடவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 580ங்கிறது கிடைச்சி காமனாக 4ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணி 584 கிடைக்கும். அதே மாதிரியே 584ஐ 6ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 3504 கிடைச்சாதான் அதை காமனாக ப்ளஸ் பண்ணி 4ஆல் 3508 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஆன்சர் வந்து 3508. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம லாஜிக்காக சால்வ் பண்ணணும் இதை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸில் 8 கிராஸ் 3 பண்ணி காமனாக எல்லா நம்பர்ஸோடையுமே 4ஐ வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஜிட்டும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுதே தவிர காமனாக அடிஷன் நடந்திருக்கு. மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ்க்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம்.